அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அரபிக்கடல் போல அன்பும், பசிபிக் பெருங்கடல் போல பண்பும், இந்திய பெருங்கடல் போல இதயமும் கொண்ட வேதாரண்யம் புஷ்பவனம் ரசிகர்களுக்கு அன்னபாரதியின் அன்பார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிற வணக்கங்கள். பொதுவா வணக்கம் சொன்னா எல்லா ஊர்லயும் கைத்தட்டல் கொடுப்பாங்க. வங்காள விரிகுடாவா? ஆஹா, அருமை அருமை அருமை. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லிட்டு உண்மையான தமிழ் பற்றுள்ளவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மையான தமிழ் பற்றுறவங்க 1, கேமராமேன் என்ன தூக்கிட்டாரு, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, இத்தனை பேர் தூக்கிறீங்க. அப்ப நான் சொல்லட்டுமா, யார் உண்மையான தமிழ் பற்றுள்ளவங்க தெரியுமா? யாரெல்லாம் இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபெயில் ஆகுறாங்களோ அவன் தாங்க உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் மட்டும் கைத்தல் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் மட்டும்தான் ஃபெயில் ஆயிருக்கிறாருன்னு அர்த்தம். நட்பு பெருசா காதல் பெருசா? காதல். நட்பு நட்பு பெருசா காதல் பெருசா? தெரியல, கேட்கல. காதல்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். இல்ல, நட்புனா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஏன் நட்புனா மட்டும் சும்மா ஃபயர் மாதிரி கைத்தட்டல் கொடுக்குறீங்க? நட்புனா உசுறு. ஆனா அந்த நட்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? காதல்ங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா, தொட்டா சாக்கடிச்சா அது கரண்ட், சாக்கடிச்சு கீழே விழுந்தாலும் தொட்டு தூக்குறதாங்க உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொன்னா, நான் வந்து இறங்கணுன்னு விசாரிச்சுட்டேன். உண்மையிலே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு ஊர் இது. ஏன்னா வேதாரண்யம் புஷ்பவனம் குப்புசாமியை கொடுத்த ஒரு அருமையான ஒரு பெருமை நிறைந்த ஒரு ஊர். உங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்துருக்காருல்ல, அவருக்கு ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த நேரத்தில் நம்ம சொல்லி ஆகணும். அதெல்லாம் தாண்டி அதனால் வந்து இறங்கினோடனே இந்த ஊரை பற்றி நான் விசாரிச்சுட்டேன். இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்ன தெரியுமா? டாஸ்மார்க்னா என்னன்னே தெரியாதான், அந்த வாடையே தெரியாத ஆண் சிங்கங்கள் முன். என்னடா பிடிச்சிருக்கிற? ஆமாம் தானே, குடிக்கவே மாட்டாங்களாம். அந்த அக்கா பார்க்குது, என்ன வந்தவொன்னே இத்தா தண்டி போய் முழுகுறா. அதே போல் பெண்கள் என்ன சாதாரண பெண்கள் நீங்கள் நினச்சிங்களா? மாமியா மருமக சண்டையே கிடையாதான் இந்த ஊரில். மாமியாரே கிடையாதா? அப்படியா? ஆனால் ரொம்ப பெண்கள் மட்டும் ஒரு முறை கைத்தள்ளு கொடுங்க பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குடா, இவ்வளோ பேர் கைத்தள்ளு கொடுக்குறாங்கல்ல. கோல்டுனா தங்கம், புஷ்பவனம் பெண்கள்னாலே சிங்கம்ங்க. அப்போ ஆண்கள் என்ன சாதாரண ஆண்களா? சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, புஷ்பவனம் ஆண்களை யாரும் மிஞ்ச முடியாதுன்னு. ஆக அருமை. ஆனா இந்த காதல் நான் சொன்னேன் தெரியுமா, இந்த காதல்ல உண்மையா இருக்கிறது ஆண்களா பெண்களா? நீங்க கைத்தல்ல கொடுத்தாதான் நான் சொல்லுவேன். ஆண்கள்லாம் ஒரு கைத்தல்ல கொடுக்க பார்க்கலாம். காதல்ல உண்மையா இருக்கிறது பெண்கள் அப்படின்னா கைத்தல்ல கொடுக்க பார்க்கலாம். இல்ல, ஆண்கள் தான் உண்மையா இருக்கிறீங்க. அப்போ உங்க பக்கம் நான் பேசிட்டுமா? வெயிட்டா இருக்கிற பசங்களை பார்த்து லவ் பண்ணா அது பொண்ணுங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி லவ் பண்றாங்களா, அதுதாங்க எங்க பசங்க. உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது பசங்க. உன் பர்ஸ்ல பணம் இருக்கிற வரைக்கும் உன்னை லவ் பண்ணலாம் நினைக்கிறாங்களா, அதுதாங்க பொண்ணுங்க. ஆண்களும் லவ் பண்ணுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களும் லவ் பண்ணும். பொம்பளை பிள்ளைங்க எப்படி ஆம்பளை பசங்க எப்படி இருப்பாங்க லவ் பண்ணுவாங்க தெரியுமா? எப்படினாலும் நண்பர்கள் வட்டாரம் இருக்காங்க, நம்மளை சேர்த்து வச்சிருவாங்க நம்பிக்கையில ஆம்பளை பையன் லவ் பண்ணுவான். எப்படினாலும் பொம்பளை பிள்ளைங்க நினைக்கும், எப்படினாலும் பெற்றவங்க இருக்காங்க, நம்மளை பிரித்து வச்சிருவாங்க நம்பிக்கையிலேயே பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுது. ஆனால் பசங்களுக்கு தெரியும், அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பனோட கை ஃபிகரை காட்டும். ஆனால் அந்த ஃபிகரோட கை டாட்டா தான் காட்டும். மச்சே பொழைச்சிக்கோடா. என்னைக்குமே இந்த லவ் பின்னாடிலாம் சுத்தாம படிப்பு பின்னாடி சுத்துங்க. ஏன் தெரியுமா? பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0, ஆனா அந்த படிப்புக்கு பின்னாடி போனா அந்த பொண்ணுங்களுக்கே நீங்க தாண்டா ஹீரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நல்லா சாதிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், மேக்கப் அதிகமா யார் போடுவா, பெண்களா ஆண்களா? என்ன பார்த்து மாட்டா அப்படி சொல்ற? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கன்ஃபார்மே பண்றேன் அப்படிங்கிறான். ரைட், ஓகே, பெண்கள் நாங்க மேக்கப் போடுறோம். யார் ரொம்ப அழகு? ஆண்கள் அழகா பெண்கள் அழகா? ஆண்களா? ஆண்கள் அழகா? ஆண்கள் அழகா? பெண்கள் அழகுனா ஜோரா ஒரு கைத்தல் கொடுங்கக்கா. அழகா கைத்தல் கொடுக்குறாங்க பெண்கள். ஆனா பெண்கள் ஃபேர் அண்ட் லவ்லி, பேத்திரவழி, பெரிய பாரவழி, அப்பத்தாரவழி, ஆயாலவழி, அமிக்கி ஜிமிக்கி ஆட்டலு மாட்டலு எல்லாத்தையும் போட்டா தாங்க அழகு. ஆண்கள் குளிச்சுட்டு வந்து இப்படி தலையை களைச்சி விட்டாலே ஆண் சிங்கங்கள் கொள்ளை அழகுன்னு கெத்தா நிரூபிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் 2 பேர் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குது. ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்பினானா அவன் கடத்தெருவுக்கு போறான்னு அர்த்தம். அதுவே ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் போட்டு கிளம்பினானா எவனையோ நடுத்தெருவுக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம். கைத்தட்டல் விசில் பறக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நடுத்தெருவுக்கு வந்த கோஸ்டின்ட்டு அர்த்தம். கரெக்டா? தளபதி ஒரு மாஸ் டயலாக் சொல்லியிருப்பாரு, உசுப்பேத்த மாட்ட உம்மனும்
கடுப்பதோட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இதை சொல்லி முடிக்கல. முந்தானத்து பரமக்குடியில இருந்து கீழே ஒருத்தன் படார் நினைச்சான். அக்கா அப்பெல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா. என்னடா மாறிச்சுன்னு, நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் காண்டு போயிட்டான். ஆனா கொழுந்தியாவுக்கு மட்டும் ஒரு ரசிகர்கள் எப்படா எங்க இருந்தாலும் சுத்தி சுத்தி இருக்கிறீங்க. சரி அதெல்லாம் விட்டு தெலுங்குங்க. நான் மேக்கப் யார் அதிகம் போடுவோம் கேட்டல, யார் மனசு பெருசு? பெண்கள் மனசு பெருசா ஆண்கள் மனசு பெருசா? ஆண்கள் மனசு தான் பெருசுனா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். நான் இங்கிட்டு வந்து கேட்டாலும் இங்கிட்டு தான் கைத்தல கொடுங்க. நீங்க தான் எனர்ஜி வேற லெவலா இருக்கிறீங்க. பெண்கள் மனசு தான் பெருசுனா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம்க்கா. ஆஹா, எல்லாரும் கியூட்டா கைத்தல கொடுக்குறீங்க. ஆனா பெண்ணாக இருந்து கொண்டாலும் சிகப்பு கலர் புடவை கட்டின பொம்பளை பிள்ளை பொய்யே பேசாது. அதுவே பொய்யா. யாரு மனசு பெருசுனா பெண்கள் மனசை காட்டிலும் ஆண் சிங்கத்தோட மனசு தாங்க சத்தியமா பெருசுன்னு சொல்லுவேன். பெண்கள் மனசுல யார் வச்சிருப்போம்? கல்யாணமா காட்டி காதலன் அப்பலாட்டி கட்டின புருஷன். ஏன் ஆண்கள் மனசு பெருசுன்னு தெரியுமா? ஆண்கள் மனசுல யார் இருப்பா? காதலி இருப்பா, காதலியோட ஃப்ரெண்டு இருப்பா, மனைவி இருப்பா, மனைவியோட தங்கச்சி இருப்பா, எய்த்த வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, சைடு வீட்டுக்காரி, மேல் வீட்டுக்காரி, ஹன்சிகா, மோத்வானி, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், பறவை, முனியம்மா எல்லோரையும் வைத்திருக்கக்கூடிய ஆண்களின் மனசு தான் பெருசுனா இப்ப பெண்கள் நீங்க ஜோரா கைத்தல கொடுக்கலாங்க. ஆனா இதுக்காக மட்டும் நான் ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்லல. ஒரு பஸ் போகுது, ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ல ஏறுதாங்க. உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க, ஆண்கள் தாங்க. உடனே எந்திரிச்சு நின்று இடம் கொடுப்பீங்க. இதற்காகவே ஆண்கள் மனசு பெருசுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா எல்லா விதத்திலையும் தாண்டி தொப்பை யாருக்கு உழுது? ஆண்களுக்கு உழுதா பெண்களுக்கு உழுதா? தொப்பை யாருக்கு உழுது? யாருக்கு உழுது? ரெண்டு பேருக்கு உழுது. சார் என்ன புஷ்வான பெண்கள், இவ்வளவு ஆண்கள்லாம் இவ்வளவு சமத்தா இருக்கிறீங்க. ரெண்டு பேருக்குமே தொப்பை உழுது. தொப்பையை குறைக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஜிம்முக்கு போவீங்க. வேற அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா தம்பி, மைக்கில் நான் சொல்ல முடியுமா? தொப்பையை குறைக்கிறதுக்கு வாக்கிங் போவீங்க, டயட் இருப்பீங்க, எக்ஸசைஸ் இருப்பீங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு என்ன கோவில்பட்டியில தொப்பையை குறைக்கிறதுக்கு புசு 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 புசுனுக்கா வாக்கிங் போறாரு. பக்கத்துல இருக்கிற கடையை வடைய வாங்கி கப்புன்னு சாப்பிடுறாரு. வாக்கிங் போறாரு, பக்கத்துல இருக்கிற கடையில வடைய வாங்கி கப்புன்னு சாப்பிடுறாரு. நான் டென்ஷன் ஆயிட்டேன், சட்டையை பிடிச்சேன். அண்ணே வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு தொப்பை குறையாதுன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்பி என்னைய பார்த்து சொன்னார், நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிட்றதுக்காக தான் தங்கச்சின்ட்டார். அதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்ல. ஆனால் அந்த தொப்பையை நினச்சிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேர் இந்த பாயிண்ட் நல்லா இருக்குன்னு தயவு செய்து யூஸ் பண்ணிடாதீங்க. ரைட், இன்னொரு விஷயம் கேட்குறேன். அந்த கால தலைமுறை 1980 பிறந்தவங்கலாம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். அந்த தாத்தாவுக்கு காது கேட்டு அவர் கையை தட்டி, காது கேட்குதானே தெரியல, ஆனால் 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அந்த ஊதா துண்டு போட்ட அவரை கொஞ்சம் க்ளோஸ் போய்ங்க, நான் ஜூம். ஐயோ வெக்க வேற போடுறாரு. 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவர் மனசுக்குள்ள இப்ப சரோஜா தேவி லலலா 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 லலலான்னு டூயட் பாடிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். கரெக்டா? ஐயோ கரெக்டா சொல்லிட்டாலே அப்படின்னு அந்த தாத்தா அங்க பாருங்க. குதிரை துள்ளி குதிச்சா ஒன்ன சாட்டையில் அடக்குறவன், இளங்குமரி என்ன கவனி ஒன்ன பார்வையில் மடக்குறவன், காற்றாட்டோலை கிளாவில் பறந்தோடு வீர உன்னை பார்த்தாலோ தெரியாது படுவேலக்கார ஏமான்குட்டி. தாத்தா உனக்காண்டி தான் பாடுறேன் தாத்தா. இன்னிக்கிற தென்கட்டி துடிக்கிற மீனாட்டும் கண்காட்டும் கண்ணாட்டி, பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்த நீட்டிக்கணும், அவ 1 2 3 முடிச்சு போட்டா ஏத்துக்கணும். அந்த தாத்தாவுக்காக வெக்கப்படுற தாத்தாவுக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாமா எல்லாரும் ஜோரா? அழகாக நல்லா ரசிக்கிறாங்க. ஏன்னா அந்த தாத்தாவுக்குலாம் தொப்பை இருக்கா? இன்னைக்கு நம்மலாம் எந்த இதில் போய் அந்த தாத்தாலாம் எக்ஸசைஸ் பண்ணாங்க, ஜிம்முக்கு போனாங்க. ஆனால் 6 பேக்கோட நம்ம தாத்தா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த காலத்து கேப்பையும் கூழும் கம்பும் சாப்பிட்டதுனால தான் அந்த தாத்தாவுக்கு ஒரு பெரிய ஜோரான ஒரு கைத்தல் கொடுத்துடலாம். ரைட்டு, ஓகே அக்கா. அந்த திருமணமான பெண்கள் மட்டும் ஒரு முறை கைத்தல் கொடுங்கக்கா. கை தூக்குங்க பார்க்கலாம். கல்யாணமான பெண்கள். என்ன அந்த பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகலை? என்ன பாட்டி? தாத்தா இருக்கு, தாத்தா 3 முடிச்சு போட்டார்ல. சரி, கல்யாணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்க்கா. உங்களை நம்பி இந்த ஒரு கொஸ்டின் தனியாலாம் கேட்குறேன். கல்யாணமான பெண்கள் கிட்ட, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல பெண்களுடைய பாசத்தை நோட் பண்ணிக்கோங்க. இத்தனை வருஷத்துல இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டா அதே எச்சித்தட்டில் தான் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். இல்லையா? ஒரு ஆள் கூட கிடையாதா? யாருமே சாப்பிட மாட்டீங்களாக்கா? அந்த அக்கா கையை தூக்கலை, இப்படிங்குது. அவனே பல்லு விளக்காம ஒரு தும்பா, அதில் போய் நான் சாப்பிடணுமா அப்படிங்கிறீங்களா? இல்லை பெண்கள் சாப்பிடுவாங்க. சபை நாகரிகம் கருதி பெண்கள் கூச்சப்படுகிறார்கள். அப்படி எச்சித்தட்டில் சாப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாசம்னு நினைச்சிங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு தட்டு கழுவுறது மிச்சம்.
இதுக்கு தான் அந்த அக்கா சிரிக்குது, கரெக்டாக சொல்லிட்டாடி. ஆனால் உண்மையில இந்த இடத்துல நான் கல்யாணமான ஆண்கள் மட்டும் ஒரு மாதிரி கை தூக்குங்க பார்க்கலாம். திருமணமான ஆண்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கிறேன். அண்ணா நீங்கள் ஆடுறது பார்த்தாலே நாங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேனே. இங்கே உள்ள கல்யாணமான ஆண்கள் கை தூக்குங்க. ஆஹா, அவர்லாம் சிரிச்சுக்கிட்டே கை தூக்குறாரு. அண்ணா நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா இல்லையா? கல்யாணமான ஆண்கள் கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன், ரெடியா? இதே என்னுடைய மனைவி தான், 7 ஜென்மத்துக்கு எனக்கு மனைவியாக வரணும்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். என்னண்ணே தூக்குறீங்களா இல்லையா? 1 2. அண்ணா இதே மனைவி தான். கொஸ்டின் கரெக்டாக கேட்டிங்களா? அவர் தூக்கிட்டாரு. இதே மனைவின்னு ஒன்று பொசுக்குன்னு கையை கீழே போட்டார். யாருக்குமே வேண்டாமா? பின்னாடி ஒருத்தர் 2 கையை தூக்குறாருங்கன்னா 2 பொண்டாட்டியா? இதுதான் ஆண்களுடைய பாசங்கிறது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் நிரூபிக்கிறேன் எங்க பெண்களுடைய பாசம். அக்கா ரெடி ஆகிட்டீங்களா? பெண்கள் கிட்ட கேட்குறேன், இதே என்னுடைய கணவர் தான். கட்டினா புருஷன் கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையோ நெட்டையோ வழுக்கத்தலை இல்லாதவன தொப்பை இல்லாதவன கொரோனா வராதவனோ 7 ஜென்மத்துக்கும் இப்போ வச்சிருக்க என்னுடைய கணவர் தான் எனக்கு கணவராக வரணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். அண்ணா கேமராமேன் என்ன கொஞ்சம் திருப்புங்கண்ணா, எங்க பெண்கள் பக்கம் அப்படி கேமராவை திருப்புங்க. இங்க பாருங்க எத்தனை பெண்கள். அக்கா 4 பேர் தான் தூக்கி மானத்தை வாங்காதீங்க, கையை தூக்குக்கா. அந்த பாட்டி பின்னாடி இருந்து பச்சை சேலை பாட்டி இப்படிங்குது பாத்தியா? ஆனா பெண்கள் மட்டும் 4 பேர் தூக்குனாலும் சிரிச்சுக்கிட்டே தூக்குனாங்க. என்ன அர்த்தம்? இதே மாதிரி இழிச்ச வாய்ப்பையன் எந்த ஜென்மத்திலும் எனக்கு கிடைக்க மாட்டாண்டி, அதனால இவனே எனக்கு கிடைக்கட்டும்டி அப்படின்னு அவங்களாம் நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஆனா நல்லா சரி, ரைட், ஓகே. நல்லா படிக்கிறது கேர்ள்ஸா பாய்ஸா? நல்லா படிக்கிறது பசங்களா பொம்பளை பிள்ளைங்களா இல்லாட்டி பசங்களா? நல்லா படிக்கிறது சரி, நல்லா படிக்கிறது பசங்களா பொம்பளை பிள்ளைங்களா? நல்லா உலகத்துல படிக்கிறவன் நல்லா இருக்கானா படிக்காதவன் நல்லா இருக்கானா? நான் இப்ப சொல்லட்டுமா, இந்த படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்துல படிச்சவன் நல்லா இருக்கானா படிக்காதவன் நல்லா இருக்கானா? வாத்தியார்கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார் கையாலே கொட்டு வாங்கின பசங்க தாண்டா வாழ்க்கையில சாதித்து கொண்டிருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஓப்படுக்கலாம். கை கட்டி வேலை செய்யும் படிப்பாளிகளை விட யாருக்கிட்டையும் கை கட்டாம வேலை செய்யும் உழைப்பாளி தாண்டா பெஸ்ட். பாத்தியா? இந்த பசங்க பூரா பேப்பரை வாத்தியார் திருத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பின்னாடி ஒரு பக்கம் புள்ள ஊண்டு அழுதுகிட்டே இருக்கு. என்னடான்னு பேப்பரை வாங்கி பார்த்தா எடுத்திருக்கிறதே 97 மார்க். அந்த பிள்ளை 97 மார்க் எடுத்திருக்கேன். ஏன் பாப்பா அழுகிற? 3 மார்க் குறைஞ்சி போயிருச்சு மிஸ். 3 மார்க் மட்டும் சேர்த்து வாங்கியிருந்தா எங்கள் அப்பா கிட்ட 100 மார்க் வாங்கியிருப்பேன், கெத்தா போய் காமிச்சிருப்பேன்ல. அழுது. பின்னாடி ஒரு பையன் கெக்கப்பக்கன்னு ஒரே சிரிப்பு. பேப்பரை வாங்கி பார்த்தா பயப்புள்ள எடுத்திருக்கிறதே வெறும் 3 மார்க். டேய் 3 மார்க் எடுத்திருக்கேன், உனக்குலாம் வெக்கமா இல்லை? போட்ட உனக்கே வெக்கமா இல்லை, எனக்கு எதுக்கு வெக்கம்? வேணா இந்த மார்க் அந்த பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க மிஸ், அந்த பிள்ளையா சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறான். எழுதிக்கிட்டே இருக்கிறான், பிட் அடிக்கிறான். வாத்தியார் கண்டுபிடிச்சிட்டாரு. நேராக வருவார், சட்டையை பிடிச்சார். டேய் என்னடா பண்ற? சார் நீங்கள் யார் சார்? சூப்பர்வைசர்டா. மேலே சொல்லுங்க சார், தமிழ் விளக்கம் சொல்லுங்க சார். டேய் நான் மேற்பார்வையாளர் சார். அப்போ மேலே மட்டும் பாருங்க, கீழே பார்க்காதீங்க சார், நான் எப்படியாவது பாஸ் ஆகிட்டு போயிடுறேன். இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸுக்குள்ள வந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கீப் குவைட், கீப் சைலன்ஸ். தமிழில் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அப்படி தானடா சொல்லுவாங்க. ஒரு பையன் கொடுக்குன்னு ஓடி வந்தா, டீச்சர் நேற்று எங்கள் வீட்டில் பூனை பாலை குடிச்சிட்டு போயிடுச்சு டீச்சர். டேய் பூனைங்கிறது தமிழ் வார்த்தை, அப்படி பேசக்கூடாது. CAT கேட்டா குடிச்சிச்சு. இவன் சொல்றான், இல்ல டீச்சர் கேட்காமே குடிச்சிட்டு போயிடுச்சு டீச்சர். ஆனால் வாத்தியாருக்கு அதிக சம்பளம்னு சொல்கிறோம். ஆனால் எதற்காக அதிக சம்பளம் தெரியுமா? இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் வச்சு சமாளிக்கிறாங்கல்ல, அதற்காகத்தான் அதிக சம்பளம் அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா வேதாரண்யம் பகுதியில் தான் நல்ல ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரண உப்பு கற்களை கூட வைரக்கற்களாக பட்டை திட்டக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா உங்கள் ஆசிரியர், இந்த பையன் நடுவில் கிடக்கான்ல, எத்தனாடா படிக்கிற? நீ எத்தனாடா படிக்கிற? இங்கே வாடா, ஒரு நிமிஷம் வாடா, இங்க வாங்க வா. உன் பேர் என்னன்னு சொல்லுங்க வா. உன் பேர் என்ன பேருடா? ஹரிசா. நீ பெரிய பிள்ளை என்னடா பண்ண போற? டாக்டரா போறியா, இன்ஜினியரா போறியா, வக்கீலா போறியா, விவசாயியா போறியா, என்ன ஆக போற? டேய் பெரிய அவங்ககிட்ட கேளுங்க, வாட் இஸ் யுவர் எய்ம்னு கேளுங்க. நீ சொல்லுடா, பெரிய பிள்ளை என்னடா பண்ண போற? நீ என்னடா ஆக போற? பெரிய பிள்ளையா என்னடா பண்ண போற? நீ என்னடா ஆக போற? டாக்டரா போறியா? ஆனால் இதே கொஸ்டினை தான் முந்தானத்து ஒரு ஊரில் கேட்டேன். பெரிய பிள்ளையாய் டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியான்னு கேட்டேன். அவன் ஒன்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நான் கல்யாணம் பண்ணுவேங்கான்னா. அதே பதில் இங்கேருந்து பூரா நான் அப்பாவாக போகிறேன்.
ஒரு பையன் வேகமா சாமியார்ட்ட ஓடினாரு. சாமி, என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது தெரியாம தானப்பா நானே ஜாமியாரானே, நீ என்கிட்ட வந்து மந்திரத்தை கேட்கிய அப்படின்னு சொன்னா கல்யாணங்கிறது உனக்கு இப்போ ஜாலியா தெரியும்டா. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அண்ணன் தான் பக்கத்தில் அவரெல்லாம் எத்தனை முடிச்சு போட்டாருன்னே தெரியல. சிரிச்சிட்டு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா உங்களுக்கு? ஆனா சிரிச்ச முகத்தை பார்த்தா கல்யாணம் ஆயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா உண்மையில இங்க உள்ள கல்யாணமான பெண்கள் கிட்ட உங்களை நம்பி இன்னொரு கேள்வி கேட்கறேன்க்கா. அக்கா, இதுக்காவது கொஞ்சம் மானத்தை காப்பாற்றி 4 பேர் தூக்குனதுக்கு 8 பேர் தூக்குங்க. இந்த கேள்விக்கு பெண்கள் எல்லாரும் கை தூக்குவாங்க, கை தட்டுவாங்க. அக்கா ரெடியா? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும்போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். எப்போ அந்த ஊதா சுடிதார் தூக்குனியம்மா பொசுக்குன்னு கீழே போட்ட யாருமே காலை அமுக்க மாட்டீங்களா? அக்கா, அந்த ரோஸ் சேலக்கா காலை அமுக்க மாட்டீங்களா? அவன் கிடக்கிறான்டி, காலை அமுக்கணுமா? நான்லாம் கழுத்து அமுக்கலான்னு பிளான் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறீங்களா? ஆனால் காலை அமுக்குவாங்க. பெண்கள் வந்து கூச்சப்படுகிறாங்க. என்ன விஷயம்? சரி, ஓகேங்க, அதெல்லாம் விட்டு தெரியும். ஆண்கள் கிட்ட மீண்டும் ஒரு கேள்வி கேட்குறேன். கொரோனா தடுப்பூசி யாரெல்லாம் போட்டீங்க? எல்லாரும் போட்டீங்களா கொரோனா தடுப்பூசி? அமெரிக்காக்காரன் போட்டான், ஜப்பான்காரன் போட்டான், சைனாக்காரன் போட்டான், நம்மால் போட்டான். அமெரிக்காக்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டால் அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், வலிக்குமா டாக்டர்னா. ஜப்பான்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டால் அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர். நம்மால் கொரோனா தடுப்பூசி போட்டால் அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்டான், நைட்டு சரக்கு அடிக்கலாமா டாக்டர். பார்த்தியா, இதுக்கு மட்டும் ஏன்னு சவுண்டு வருதுக்கா. நான் ஒருத்தன்ட்ட சொன்னேன், செம்ம போதை, சட்டையை பிடிச்சி அண்ணே குடிக்காதீங்கன்னா, குடிச்சா உடம்பு கெட்டு போயிரும்னு. அவர் சொன்னார், குடிச்சா உடம்பு கெட்டு போயிரும் தங்கச்சி, குடிக்காட்டி சரக்கு கெட்டு போயிரும் தங்கச்சின்னார். அண்ணே ஏன்னு அப்படி தள்ளாடுறீங்க? நாங்கள் தள்ளாடினா தான் கவர்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், நாங்கள் ஸ்ட்ராங்காகிட்ட கவர்மெண்ட்டு தள்ளாடிரும், பரவாயில்லையா அப்படிங்கிறான். இன்னொருக்கிட்ட நான் சொன்னேன், நம்ம ஒரு பேச்சாளர், அந்த சமுதாயத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அண்ணே குடிக்காதீங்க, பிராந்தியும் தண்ணியும் கலந்து குடிச்சா லிவரை பாதிக்கும், ரம்மும் தண்ணியும் கலந்து கொடுத்தா இதயத்தை பாதிக்கும், ஜின்னும் தண்ணியும் கலந்து குடிச்சா உங்கள் மூளையவே பாதிக்கும், இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு. அவர் சொன்னார், எனக்கு என்னமோ தண்ணியில் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் தண்ணியை கலக்காமல் ராவை அடிச்சு பாரு தங்கச்சி, அப்போ தான் ஒரிஜினல் ரிசல்ட் என்னன்னு புரியுங்கிறாருங்க. ஆனால் இன்னைக்குள்ள ஆண்களின் நிலைமை என்ன தெரியுமா? மாரடைப்பால் செத்த ஆண்களின் எண்ணிக்கையை விட பாரடைப்பால் செத்த ஆண்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து இறங்கணுன்னே நான் சொல்லிட்டேன், நம்ம புஷ்பபடம் ஆண்கள்லாம் குடிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குடிக்க மாட்டீங்கல்ல? நிஜமாவே தானப்பா? எங்க திரௌபதி அம்மனுக்கு தீமிதி விழா எடுக்கிறீங்க, அதனால குடிக்கவே கூடாது. ஆனால் அந்த குடிமகன்களில் நிறைய வகை இருக்குது தெரியுமா? சாதாரணமாக குடிப்பாங்க, அவன் பேர் மது அன்பர். குடித்த உடனே அப்படியே வம்புழுப்பாங்க, அவன் பேர் மது வம்பர். குடித்த உடனே அப்படியே கவிதை எழுதுவாங்க, அவன் பேர் மது கம்பர். குடித்த உடனே அப்படி வாயோரம் ஒழுவ விடுவாங்க, மது சிந்தர். குடித்த உடனே இப்படி எந்திரிச்சிருந்து கொலையாக கொள்ளுவாங்க, அதுக்கு எதையாவது ஒன்று சேர்த்து விடுங்க, மது ரம்பர்னு கூட. ஆனால் இப்படி மது அன்பர், மது வம்பர், மது கம்பர், மது சிந்தர், மது ஜொல்லர், இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரே தில்லு என் பெண் குல தங்கங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னா ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கோங்கக்கா. குடிகார புருஷனாக இருந்தாலும் அந்த திரௌபதி அம்மன் கிட்ட மடிப்பிச்சை ஏந்தி என் புருஷன் நல்லா இருக்கணும்டா அப்படின்னு வேண்டக்கூடிய ஒரு தெய்வம் பெண்களாகத்தான் இருக்கும். ஆனால் நான் பெண்கள் ஆண்கள் நான் 2 சைடுமே நான் பேசுவேன். கண்ணியமானவர்கள் ஆண்கள் அப்படின்னா ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். ரைட். கண்ணியமானவர்கள் பெண்கள் அப்படின்னா ஒரு கைத்தல் கொடுங்கக்கா. வருதுடா வருதுடா, அவங்களுக்கு என்ன இதுவோ வருது இல்லை. ஆனால் கண்ணியமானவர்கள் பெண்ணாக இருந்து கொண்டாலும் மீண்டும் உண்மையை சொல்றேன், கண்ணியமானவர்கள் பெண்களை விட ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஏன்னு கேளுங்கண்ணே. ஏன் 10,000 பெண்கள் இருந்தாலும் 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும் ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமா? எல்லாரையும் பார்க்குமா? டேய், ஸ்கிரிப்ட் அப்படி மாற்றி விடாதடா, நானே ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன். 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் கொழுந்தியால பார்க்குமா? ஐயோ, எப்படிப்பட்ட ஊரில் நான் சிக்கியிருக்கேன் பாருங்க. சுற்றி இதில் நான் பேசிட்டு பேமெண்ட் வர வாங்கிட்டு போகணும். விழுவை கோவிந்த் எங்கே போனார்னே தெரில. கரெக்டாக இருக்கிறாரு, சூப்பர். கொழுந்தியால சொல்லும்போது கரெக்டாக வந்துட்டார். ஒரு ஆணின் கண்கள் 10,000 பெண்கள் இருந்தாலும் 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? அட இருடா வாண்ட். யாரை பார்க்கும்? யாரை பார்க்கும்? ஆண்டியவா? ஐயோ, இதெல்லாம் எடிட் பண்ணிருங்க கேமராமேன் அண்ணா. ஆன்டியிடம் சிக்கியே அன்னபாரதின்ட்டு வேற போடுவாங்க. யார் 10,000 பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரை பார்க்கும் தெரியுமாங்க? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும்தாங்க பார்க்கும். ஏன் ஏன் அவர் இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவனை சைட் அடுத்த ஆளை சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான்.
இதுக்கு மட்டும் கரெக்டான ஒரு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க அதை தான் லைவாக நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, ரைட்டு. நேரத்தின் அருமை கருதி நான் கேட்குறேன், பணக்காரர்கள் யாரு நீங்க நினைக்கிறீங்க? நான் தான் பணக்காரனா? பணக்காரங்க யாரு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆடி கார்ல போனா தான் அவன் பணக்காரன்னு. ஆடி காரில் போனால் அவன் பணக்காரன் இல்லைங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் யார் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் அப்படின்ட்டு சொன்னா அந்த திரௌபதி அம்மனுடைய ஆசீர்வாதத்தால் இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேருமே பணக்காரர்கள் தான், கோடீஸ்வரர்கள் தான் அப்படின்ட்டு சொன்னா. பொதுவாக டாக்டர்கிட்ட போனால் உப்பை குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம குறைக்க வேண்டிய உப்பு என்ன தெரியுமா? ஆண்கள் நீங்கள் எல்லாம் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு. பொண்டாட்டி ஃபோன் வந்தோன்னா அந்த பொய்யை சொல்லவா இந்த பொய்யை சொல்லவா டென்ஷன் ஆவீங்கல்ல. ஆண்கள் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு, பெண்கள் நம்மலாம் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு. அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆண்களுக்கு வெறும் மண்டை நிறைய முடி இருக்கும். இப்ப வெறும் மண்டை மட்டும் தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பூரா புடுங்கிருக்காங்கன்னு அர்த்தம். பெண்கள் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு, வயதானவர்கள் குறைக்க வேண்டிய உப்பு தொணதனப்பு, வக்கீல்கள் குறைக்க வேண்டிய உப்பு ஒத்தி வைப்பு. ஆனா என்னைக்குமே நம்ம குறைக்க கூடாத ஒரே ஒரு உப்பு சிரிப்பு. அதுதான் வாழ்க்கைக்கு மிக சிறப்பு அப்படின்ட்டு சொன்னா. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜாலியா சிரியுங்கள், ரசிங்க. பெண்களுக்கெல்லாம் சொல்றேன்க்கா, வீட்டுக்காருக்கு வழுக்கத்தலை ஆயிட்டே டைவர்ஸ் அப்படின்ட்டு போகாதீங்க. வழுக்கத்தலையாச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த திரௌபதி அம்மனுக்கே பிடித்தவர்கள் நீங்கன்னு அர்த்தம். வழுக்கத்தலை மட்டும் எங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன், அந்த 4 வழுக்கத்தலை இருக்கு. வேற அவர்லாம் ஈன்னு இப்பதாண்டா நம்ம பாயிண்ட் வருதுங்கிறார். ஏன் வழுக்கத்தலைன்னா திரௌபதி அம்மனுக்கே பிடித்தவர் நான் சொல்றேன் தெரியுமா? மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதாங்க சொட்டை. அந்த அக்கா சிரிக்குது பாரு, நம்ம புருஷனுக்கு கரெக்டா மேட்சா பேசுறாரு. ஐயா, ஒரு காலத்துல காற்று அப்படின்னா நீங்க என்ன பாட்டு போட்டீங்க? அந்த காலத்துல காற்றுனா என்ன பாட்டு போட்டீங்க? காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இது அந்த காலம். ஆனா இந்த 2K கிட்ஸ் ஜென்சி தலைமுறை காத்துக்கு நீங்க என்ன பாட்டு போட்டிருக்கீங்க தெரியுமா? காத்து மேல காத்து சைல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைல பார்த்தா குப்பை மேடுமா, பச்சைக்கலப்பு பிரியாணி அச்சிக்க கிட்ட அரியாணி கச்சா மேங்கோ பைட்டு ஃபைட்டுமா, ஆரஞ்சு சட்டக்காரரு ஜொல்லு விடுறார், ஆரஞ்சு சட்டக்காரர் எந்திரிச்சு நிற்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை நானே ரைமிங்க க்ளோசிங்ல முடிக்கிறேன். ஒரு காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் இந்த காலம். ஒரு காலத்துல கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டில் தொலைஞ்சு போன செல்லை இன்னொரு செல்லால் கண்டுபிடிச்சி எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். டையடிக்கவாது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். நம்மலாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம், இவெல்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு. அதுவும் என் பாப்பா வருஷம் கொரோனா வருமா மம்மி அப்படிங்கிறது. ஆனால் இந்த கால ஜென்ரேஷன் இத்தனை பேரும் மத்தியில் நம்ம திரௌபதி அம்மனுக்கு ரொம்ப அழகாக விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த திரௌபதி அம்மனோட அருளால் எல்லா வளங்களும் நலங்களும் புஷ்பவனம் ஊரில் செழித்து கொழுங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். விரும்பி எது வந்தாலும் சேர்க்க, விலகி எது போனாலும் டோன்ட் கேர் என்று வாழுங்கள். நன்றி நன்றி நன்றி.